அப்கமிங் போனஸ் ஸ்டாக்ஸ் டிசம்பர் மந்தில் 2024 தேர்ட் வீக்கில் எந்தெந்த கம்பெனிகள் வந்து போனஸ் இஸ்யூ பண்ண போகிறாங்க. ஸோ 1:1 எந்த கம்பெனி தர போகிறாங்க, 2:1 எந்த கம்பெனி தர போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வெற்றிக்கான பாதையை சேனல் ஆதரிக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டிஸ்க்ளைமர், நான் ஒரு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச தகவல்களை என் நண்பர்களுக்கு சொல்கிற மாதிரி தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அப்கமிங் போனஸ் ஷேர்ஸ், ஏன்னா இந்த வீக்கில் வந்து டிவிடெண்ட் பெருசாக எதுவுமே இல்லை. எந்த கம்பெனியுமே டிவிடெண்ட் இன்னும் குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்தால் தான் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. போனஸ் மட்டும் பார்க்கலாம். ஸ்கை கோல்டு லிமிடெட் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 4431 இருக்குது. புக் வேல்யூ 254 இருக்குது. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாயாக இருக்குது. டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0.0% இருக்குது. போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9:1, அதாவது ஒரு ஷேர் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா 9 ஷேர் வந்து உங்களுக்கு போனஸாக தர்றாங்க. இதுக்கான எக்ஸ் டேட்டும் ரெக்கார்ட் டேட்டும் 16th டிசம்பர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் இந்த 16th டிசம்பர் வந்து இந்த ஷேரை ஹோல்டு பண்ணுறீங்களோ ஸ்கை கோல்டு லிமிடெட், உங்களுக்கு போனஸாக ஒரு ஷேர் வச்சுருந்தீங்கன்னா 9 ஷேராக கிடைக்கும். அதாவது 100 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா 900 ஷேர் வந்து ஃப்ரீயாகவே உங்களுக்கு கிடைக்கும். பட் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸுமே அட்ஜஸ்ட் ஆயிரும். ஸோ ஸ்கை கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் கோல்டு ப்ராடக்ட்டு, ஜுவல்லரி ப்ராடக்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய கம்பெனி தான் ஸ்கை கோல்டு. அடுத்து கோர் டிஜிட்டல் லிமிடெட். இந்த டிஜிட்டல் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 1693 இருக்குது. புக் வேல்யூ 205 ரூபாயாக இருக்குது. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாயாக இருக்குது. டிவிடெண்ட் இது வரைக்கும் அவங்க கொடுத்ததில்லை. ஸோ இந்த டைம் தான் ஃபஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க போனஸ் தான் கொடுக்குறாங்க, டிவிடெண்ட் கொடுக்குறதில்ல. போனஸ் பார்த்தீங்கன்னா 2:1, அதாவது உங்கள்கிட்ட ஒரு ஷேர் இருந்ததுன்னா 2 ஷேர் போனஸாக தர்றாங்க. இதுக்கான எக்ஸ் டேட்டும் ரெக்கார்ட் டேட்டும் இது வரைக்கும் அவங்க அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. உங்கள்கிட்ட ஒரு ஷேர் இருந்ததுன்னா 2 ஷேர் போனஸ் அப்படிங்கிற மாதிரி கான்செப்டில் தர்றாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸுமே அட்ஜஸ்ட் ஆயிரும். ஸோ இந்த கோர் டிஜிட்டல் லிமிடெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெலிகாம் நெட்வொர்க் ஆப்ரேட்டருக்கு கேபிள்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்குது. ஸோ இவங்களுடைய ஆப்ரேஷன் எல்லாமே மகாராஷ்டிராவில் தான் இருக்குது, இந்த கோர் டிஜிட்டல் லிமிடெட்கிட்ட இருந்து. ஸோ இவங்க இது வரைக்கும் எந்த ஒரு டிவிடெண்ட்டுமே கொடுக்கல. இந்த கோர் டிஜிட்டல் லிமிடெட் போனஸ் மட்டும் கொடுக்குறாங்க. இப்போ அடுத்து இந்திரபிரசாத் கேஸ் லிமிடெட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனியாக இருக்குது. டெல்லியில் தான் அவங்களுடைய ஆப்ரேஷன் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ இவங்க கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 392 இருக்குது. புக் வேல்யூ 134 இருக்குது. ஃபேஸ் வேல்யூ 2 ரூபாயாக இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா 2.29% இருக்குது. போனஸ் வந்து 1:1. ஸோ இதுக்கான ரெக்கார்ட் டேட்டும் எக்ஸ் டேட்டும் இவங்க கொடுக்கல. பட் இவங்க ப்ரீவியஸாக 10.50 ரூபா டிவிடெண்ட்டாக கொடுத்துருக்காங்க செப்டம்பர் மந்தில், நவம்பர் மந்தில். இவங்க மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் வந்து கேஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் இருக்குது. பட் இவங்க நல்ல ஒரு டிவிடெண்ட்டும் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இவங்க ஸ்மால் கேப்பில் வரக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்குது இந்த இந்திரபிரசாத் கேஸ் லிமிடெட். வருஷத்துக்கு நம்ம ஒரு 3 டிவிடெண்ட் இல்லை 4 டிவிடெண்ட் பக்கம் எதிர்பார்க்கக்கூடியது தான் இந்த இந்திரபிரசாத் கேஸ் லிமிடெட். ஸோ ப்ரைஸுமே அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் ஆயிரும். அடுத்து சாந்தி எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூட் லிமிடெட். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 191 இருக்குது. ஸோ இவங்க புக் வேல்யூ 4.26 ரூபா இருக்குது. இது ஒரு ஸ்மால் கேப் கம்பெனியாக இருக்குது. ஸோ ஃபேஸ் வேல்யூ 1 ரூபா. ஸோ இது வரைக்கும் அவங்க டிவிடெண்ட் எதுவுமே கொடுத்ததில்லை. ஸோ போனஸ் இஸ்யூ பற்றி அவங்க போர்ட் மீட்டிங்கில் 14th டிசம்பர் பேசியிருந்தாங்க. பட் இந்த டைம் அவங்க போனஸ் தரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த போர்ட் மீட்டிங்கில் தான் நாங்கள் டிசைட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த போர்ட் மீட்டிங்கில் தான் இந்த சாந்தி எஜுகேஷ்னல் லிமிடெட் வந்து போனஸ் இஸ்யூவை பற்றி சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சைட்ரக்ஸ் பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியல் லிமிடெட். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 3009 ரூபாயாக இருக்குது. புக் வேல்யூ 458 ரூபா. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா. டிவிடெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் ஈல்டு வந்து 3.26% இருக்குது. டிவிடெண்ட்டாக 31 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான எக்ஸ் டேட்டும் ரெக்கார்ட் டேட்டும் 17th டிசம்பர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெக்கார்ட் டேட்டும் எக்ஸ் டேட்டும் சேமாக தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இவங்க செப்டம்பர் அண்ட் நவம்பரில் வந்து பார்த்திங்கன்னா 76 ரூபா டிவிடெண்ட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த சைட்ரக்ஸ் பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியல் லிமிடெட். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங் அண்ட் செல்லிங் என்ஜினியரிங் தெர்மோஃபோல்ஸை வந்து இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மெயின்லி இந்த பிளாஸ்டிக்ஸை ஆட்டோமொபைல்ஸ்க்கு இவங்க தேவையான மெஷினரிஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி சப்ளை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் இந்த சைட்ரக்ஸ் பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியல் லிமிடெட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.